வணக்கம் ப்ளூபெல் டாரோட் வியூவர்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ரீடிங் எடுக்கிறதா இல்லை. ஆனால் திடீர்னு தோணுச்சு. ஸோ மேபி யாராவது ஒரு ரீடிங் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் அந்த ரீடிங் எடுத்தேன். அண்ட் நிறைய எனர்ஜிஸ், நிறைய டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் இருந்ததுனால சரி நான் க்ளோஸ் கூட பண்ணல. அந்த கார்டு எடுத்ததை அப்படியே வச்சே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த ரீடிங் மோஸ்ட்டாக நீங்கள் ஒரு சிங்கிள் விமனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செப்பரேட்டடாக இருக்கலாம், ஆர் ஆர் அ விமன் நீங்கள் நிறைய விஷயங்களை தனியாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படி இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னும் போது தூக்கம் சரியாக இல்லாதவங்க, தூக்கம் சரியாக இல்லாதது ஒன் ஆஃப் த திங்ஸ். அடுத்தது 5 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கிறதுனால ஃபினான்ஷியலாக மணி யார்கிட்டையாவது கொடுத்து கிடைக்காம இருக்கிறவங்க, இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இல்லை ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபினான்ஸ்னால் ரிலேஷன்ஷிப்பில் அஃபெக்ட் ஆனவங்களாக இருக்கலாம். அப்படி தான் தெரியுது. மற்றபடி இந்த 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 க்ரைட்டீரியா இருக்கவங்களுக்கு மேபி இந்த காலிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க, கெரியர் ஓரியன்டான பர்சனாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ரீடிங் கெரியர் ஓரியன்ட், கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, கெரியர் செட்டில் ஆகிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கும் இந்த ரீடிங் பொருந்தும். ஓகே, அண்டு உங்களுக்கு மெசேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன நடந்திருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு ஹைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, போனஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இஃப் ஏதோ ஒன்று உங்களை விட்டு போயிருக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபார் அ ரீசன். ஓகே, அது வருத்தப்படுறதுனால இன்னும் உங்களுக்கு லாஸ் மாதிரி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட இப்படி ஒரு போகிற எனர்ஜி தான். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதனால் தூக்கம் இல்லாமல் அதனால் மற்ற விஷயங்களும் அஃபெக்ட் ஆகிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் போனது, அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, மேபி ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ கூட இருந்திருக்கலாம். பட் அது கிளியராகிற எனர்ஜி இருக்குது. யூஆர் கோயிங் டு பி ஃபைன். அதாவது வின்னிங் எனர்ஜி. ஆக்சுவலாக சக்ஸஸ்க்கான ஒரு பெரிய சேஞ்ச் ஆக்சுவலாக வருது உங்களுக்கு. மேபி உங்களுக்கு இப்போ அது தெரியாமல் இருக்கலாம், பட் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஆல்ரெடி டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், இன்டர்வியூக்கு படிச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தோட ரிட்டர்ன் உங்களுக்கு வருது. ஆக்சுவலாக ஏதோ ஒரு விஷயத்தோட ரிட்டர்ன் வருது. அண்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பொசசிவாக இருந்திருப்பீங்க, ரொம்ப நம்பி இருந்திருக்க ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, அதோடைய பலன் உங்களுக்கு இப்போ வருது. நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப வருஷம் கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வருது அப்படின்றது தான் இதோடைய மெயின் மெசேஜ். இந்த ரீடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமே இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வருது. அண்ட் அது கூடிய சீக்கிரம் வருது அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு மென்டர், ஒரு குரு ஸ்டேட்டில் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடக்கும். அண்ட் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. ஓகே, உங்களோட பேசிக்ஸ், உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி வருது. அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அவங்க உங்களுடைய நல்ல மென்டராக இருப்பாங்க. உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டிப்பாக வருது. இது ஒர்க் ரிலேட்டடாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஈவன் சில பேருக்கு ஃபினான்ஷியலி மேபி கைட், யாராவது புதுசாக ஏதாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இது ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புது மாடலாக இருக்காது, பழைய காலத்து டிசைன். அதாவது யூஸ்வலாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஃபினான்ஷியல் அட்வைஸ் யாராவது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு இதுவாக கூட இருக்கலாம்.
ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் இருந்திருக்கும். ஓகே. அ அதனால வந்து உங்களுக்கு சில விஷயங்கள், சில நியூஸ் டிலே ஆகியிருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து ஈவன் ஒர்க்ல ஆஃபர் லெட்டர் டிலே ஆகிருக்கலாம். இல்லை கல்யாணம் டிலே ஆகிருக்கலாம். இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னொருத்தர்கிட்டேருந்து வர வேண்டிய மெசேஜ் டிலே ஆகியிருக்கலாம். டிலே ஆகியிருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு குட் டர்ன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நியூ பர்சன் வரலாம். இல்லை உங்களுடைய பழைய பர்சன் கிட்டேருந்தே மெசேஜ் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தெர் இஸ் அ மெசேஜ் கம்மிங். ஓகே. புதுசாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான பர்சன், ஒரு நல்ல பர்சன், உங்களையும் சரி உங்கள் ஃபேமிலியும் சரி அண்ட் பார்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு கிரவுண்டட் பர்சன் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய செல்ஃப் டேமேஜிங் எனர்ஜி இருக்குது. அண்ட் யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ணுற ஒரு யாராவது சின்னதாக சொன்னால் கூட நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போதைக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃபாக பாசிட்டிவாக இருங்க. பி ஓப்பன் டு ரிசீவ். யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஓப்பனாக இருங்க. உங்களுக்கு உங்களோட பழைய பர்சன் வேணும்னா பழைய பர்சன் வருவாங்க. இல்லை புது பர்சன் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கன்ஃபர்மேஷன் கார்ட்ஸும் இருக்குது. ஓகே. அண்ட் இந்த உங்களுக்கு வந்து இனிமேல் வரப்போகிற ஜேர்னி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்த லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக மாறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து திரும்ப லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலி தெர் இஸ் எ குயிக் கம்யூனிகேஷன். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 8 டேஸ்க்குள்ளே நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய பேலன்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் போராடின விஷயத்துலேருந்து தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. அண்ட் இதில் நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸை கொண்டு வந்துடாதீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வைஸாக வந்திருக்கு. தெர் வில் பி சம்மன் ஹூ இஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி இண்டிபெண்ட்டாக நீங்கள் ஆக போகிறீங்க. ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு விமனாவோ ஒரு மென்னாவோ நீங்கள் ஆக போகிறீங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு வேர்ஷன் ஆக போகிறீங்க. ஓகே. உங்களுடைய பெஸ்ட்டு வேர்ஷன் ஆக போகிறீங்க. ஸோ இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் நெகட்டிவ் டாக்ஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக பேச முடியுமோ. லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, எனக்கு இப்போ நம்ம வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னா வந்து எனக்கு வேலையே இல்லை, எனக்கு எப்படி பணக்காரன் ஆக முடியும் அப்படின்றதில்ல. நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா, எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.